ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் வச்சிடலாம். குருமா செய்கிறதுக்கு 5 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். 1 தக்காளி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். வேக வச்ச கிழங்கையும் நம்ம தோல் உரித்து ஒரு கிண்ணத்தில் போட்டு மசிச்சு வச்சிடலாம். அடுத்து குருமா செய்கிறதுக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு தாளிச்சிருவோம். குருமாக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போனா வெங்காயம் வேகமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நிறையா இருக்குதுல்ல, அதனால் அது வத்துற வரை நம்ம அடுப்பை ஃபுல்லில் வச்சு வற்ற விட்டுடலாம். லைட்டாக புளிப்புக்கு கொஞ்சம் புளி தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். சைடில் பூரியும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து உருளைக்கிழங்கில் இருக்கிற எல்லா தண்ணியும் வற்றி நம்மளுக்கு கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.